வணக்கம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிறது நம்ம படிக்கிறோம். இதில் அவர் வந்து வெற்றிக்கான 13 வழிகள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து 4வது ஸ்டெப்பான சிறப்பு அறிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சிறப்பு அறிவு அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு இத எடுத்துக்கிட்டாலுமே தொழிலோ, இல்ல நம்ம ஒரு உழைப்பு ஒரு இடத்துல குடுக்க போறோம் அப்படின்னாலுமே, நார்மலா நம்ம வந்து சாதாரணமா நம்ம வந்து காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ படிக்கிற படிப்பு, அது வந்து ஆ ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாரி ஒரே மாரி படிப்பு தான். பட் நம்மளுக்கு அதிலயும் ஒரு தேர்ச்சி, ஒரு வித்தியாசமான ஒரு ஆ அமைப்ப நம்ம வந்து காட்டணும். நம்மளோட ஆ சக்தி வந்து நம்மளோட ஆ கேப்பபிலிட்டி. அதாவது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் மத்தவங்க எல்லாரையும் விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா செய்யக்கூடியவன், இல்ல செய்யக்கூடியவன்னு நம்மள செய்யறதுக்கு, நம்ம வந்து இந்த சிறப்பு அறிவு, அந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சிறப்பு அறிவ நம்ம தான் வளர்த்துக்கணும். அதாவது பெரிய காலேஜ்ல போனவன் தான் நல்லா சம்பாதிப்பாங்கிறதும் இல்ல, படிக்காதவன் தான் நல்லா சம்பாதிப்பாங்கிறதும் இல்ல. எனக்கு இப்ப தெரிஞ்ச நாலேட்ஜ், எனக்கு தெரிஞ்ச அறிவ நான் எப்படி பணமாக்க அத உபயோகப்படுத்த போறேன் அப்படிங்கிறது. அதனால தான் சில டைம் நம்ம பார்ப்போம். ஆ 2, 3 பட்டப்படிப்பெல்லாம் எடுத்தவங்க கூட ஒரு மீடியாக்கர் அதாவது ஒரு சராசரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே வந்து வெறும் ஒரு ஸ்கூல், அ கல்லூரி படிப்பு என்டர் பண்ணவங்களோ, இல்ல பள்ளி படிப்ப பாதியில முடிச்சவங்க கூட ரொம்ப ரொம்ப ப அதிகமான ஒரு சம்பாத்தியத்த பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில. அவங்களோட திறமைய வந்து அவங்க வெளிப்படுத்துற விதம் தான் மெயினா. இந்த இதில அவர் சொல்றாரு, ஆ செல்வ குவிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 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 படி மேல. நார்மல் இத விட சாதாரணமா இருக்கிறவங்கள விட இது வந்து ஒரு படி மேல போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தும். இந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் அல்லது சிறப்பு அறிவு அப்படின்னு. அவர் திரும்பியும் அவரோட பையன பத்தி தான் கொஞ்சம் இந்த இதில சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாரு இந்த இதில. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட பையனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அறிவு இருந்தது. அந்த காது கேளாதோர் அந்த இது அ மெஷின் பத்தி, ஹியரிங் எய்ட் அந்த இத பத்தி வந்து அ எழுதின லெட்டர் அதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆயி தான், அந்த ஒரு எந்த கம்பெனி அத ப்ரிப்பேர் பண்றதோ அந்த மெஷின அவங்க கூப்ட்டு இது இந்த கதை நடக்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு கிட்ட முன்னாடி இந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு இல்லையா? அப்போ அந்த பையன நியூயார்க் வரவழைச்சு அவங்க சரி இதுல என்ன குறைபாடு அது இதுன்னுலாம் கேட்டுட்டு, அத வந்து யுட்டிலைஸ் பண்ணி புது விதமான மெஷின யூஸ் பண்றச்சு, இவனையே வந்து அவங்க சேல்ஸுக்கு ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்தவங்க, உபயோகப்படுத்தி பார்த்தவங்களுக்கு அதோட இது புரியும். எப்படி பண்ணணும்? என்ன ஏது? குறைபாடெல்லாம் தெரிஞ்சு பேச முடியும். அத வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு, பயன்பா பயன்பாடு பயன்பாடு பண்றவங்களுக்கு இத வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பையனுக்கு பையன் வந்து முதல்ல அந்த கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி, இவரோட ஒய்ஃப் தான் வந்து எழுதி தரா. நம்ம பையன் நல்லபடியா தேறணும், நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த அப்பா, அம்மாவுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த விதத்தில அவங்க வந்து, இவன் சாதாரண ஒரு இதில ஏறக்கூடாது. ஆ என்ன சொல்றது? எல்லாரும் சேர்ற அதே பொசிஷன்ல சேர்ந்தான்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டே வர முடியும். ஸோ இவன் வந்து தன்னோட இருக்கிற ஒரு திறமைய இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுன மாரி அவங்க எழுதி குடுக்குறாங்க. என்ன நான் இப்படிலாம் பண்ணக்கூடியவன், இப்படி செய்யக்கூடியவன்றது. அந்த மாரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு நம்மள அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கடிதம் போச்சு. அது நிச்சயமா வந்து யாரையுமே திரும்பி பார்க்க வைக்கும். ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ண. நம்ம எல்லாருமே ஒரே மாரி நடந்து போறச்ச, ஒருத்தர் வித்தியாசமா திரும்பி பார்க்கிறதோ, செய்யறதோ, இல்ல ஒரு பாடுறதோ, ஆடுறதோ, அது வந்து எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்கும். என்ன அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த இவங்களோட பையனுக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அந்த கம்பெனியில ஏற முடியறது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ்ங்கிறது வந்து நம்ப யாரா இருந்தாலும் நம்மளோட திறமைய வந்து சிறப்பு அறிவ இது பண்ணி யூஸ் பண்ணி நம்ப வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் பண்ணக்கூடிய அதே பண்ணோம்னா, நம்மளும் ஒரு கூட்டத்தோட கூட்டமா போயிடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல ரொம்ப இதுவா சொல்றாரு. அதுக்கும் வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹென்றி ஃபோர்டு,
இந்த மாதிரி பெரிய அந்த கார் கம்பெனி வச்சுருந்தவர், இல்லை அந்த ஸ்டீல் கம்பெனி வச்சுருந்தவர், இவரெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறார். ஒரு அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக படிக்கலை அப்படின்னு நிறையா பேர் வந்து சுட்டி காட்டி குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன இந்த நாள் இந்த அறிவு இருக்கா, இந்த அறிவு இருக்கா, இந்த கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்லுவானா, இது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறச்சு ஒரு ஒரு கோர்ட்லேயே அவர் நிற்க வேண்டி வருது ஒரு சமயத்தில் ஃபோர்டுக்கு. அப்போது எந்த கேள்விக்கும் அவருக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல, அவர் தடுமாறுறாரு அப்படின்னாலும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே அனாவசியமாக வந்து பழி போடுறீங்க, எனக்கு அறிவுத்திறன் இல்லைன்னு. நான் பண்ணுற தொழிலில் எனக்கு அறிவு இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு என்ன பதில் வேணுமோ என் டேபிள் மேலே நான் பட்டன் அமுக்கினா சார் சொல்லுங்கள் சார்னு சொல்லி உடனே வந்து எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஆளுங்களை நான் வச்சுருக்கேன், திறமையானவங்கள. ஸோ எனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும், நான் எல்லாத்தையும் தூக்கி என் மூலையில் போட்டுக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு சுருக்கமாக சொல்லிடுறாரு. நம்மளுக்கு ஒரு கெட்டிக்காரத்தன்மை இருக்கணும், அதை வந்து சம்பாதிக்கிற திறமையை அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம கற்றுண்ட அறிவு வந்து பணத்தோட அதை வந்து இதால் நமக்கு என்ன வந்து திறமையால் என்ன பிரயோஜனம் அப்படின்றத நம்ம வந்து பேர் வாங்குறதுலையும் புகழ் வாங்குறதுலையும் செல்வம் சேர்க்கறதுலையும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்றது இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறாரு. அதாவது ஹவு டு ஆர்கனைஸ் அண்ட் யூஸ் நாலேஜ் ஆஃப்டர் தே அக்வயர் இட். அதாவது நம்ம இப்போ ஒரு படிப்படிச்சு ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கரெக்டான இது. சும்மா புஸ்தகத்தில் இருக்கிறது நமக்கு வந்து பயன் தராது. அதை படித்த பின்ன அதை நம்ம வந்து எப்படி நமக்கு வேணுங்கிற மாதிரி அதை உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அதாவது சில சில நேரங்கள் என்ன ஆகும்னா, கடைக்காரங்க வந்து இந்த பொருள் போகும்னு நினச்சிட்டு அதை கொள்முதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சீசன்லேயோ அந்த நேரத்துலையோ இல்லை என்ன வேணால் காரணமாக இருக்கலாம், அந்த பொருள் வந்து பெருசாக வியாபாரம் ஆகாது. இப்போ நஷ்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளை நாமளே மாற்றிக்கணும். இல்லை நம்ம படித்த படிப்புக்கு வந்து நம்ம செய்கிற வேலைக்கு வந்து சரியான சம்பளம் கிடைக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு பார்ட் டைமோ இல்லை வேறு இதுவோ வேறு ஒரு இது படிப்பை படிச்சுட்டோ, இல்லை நம்மளோட திறமை ஏதோ ஒன்றுத்தில் இருக்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அதை வந்து ஷார்ப்பாக அதை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்திக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம யார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டோ இல்லை நம்ம வந்து அதை பற்றின ஒரு இன்டர்நெட்டில் நாலேஜ் எடுத்து எப்படியாவது நம்ம அதை திறம்பட செய்யணும் அப்படின்னு. எப்படி ஒரு கடைக்காரர் தன்னோட இதில் வந்து இப்போ ஒரு இந்த பர்டிகுலர் சோப்பு போல் அப்படின்னா இந்த இந்த ஒரு இது தான் போகிறது, எண்ணெய் தான் ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிறது இந்த ஏரியாவில், இந்த இந்த லொக்காலிட்டியில், இந்த இதில் வந்து இதுதான் ஜாஸ்தி விரும்புகிறாங்கன்னா அதை ஜாஸ்தி கொள்முதல் பண்ணுவார். அந்த மாதிரி போகாத ஒரு சாமானை வாங்கி கடை முழுக்க டம்ப் பண்ணி கொட்டி வச்சு ஏமாந்து போக மாட்டார் இல்லையா? அது கெட்டிக்காரர் தானே, அதுதான் கெட்டிக்காரத்தனம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. படித்த இதுதான் இது இந்த என்னோட இந்த தொழிலை நான் படிச்சிருக்கேன், இந்த தொழிலை நான் படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி இதை ஆக்கப்பூர்வமாக எனக்கான பணத்தை எனக்கான செல்வத்தை ஈட்ட என்னால் இதை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் அவர் கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு போகிறாரு. ஓகேங்களா? ஸோ நாம் திரும்பியும் என்னோட இதில் சொல்லணும்னா, நான் வந்து ஜாஸ்தி வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டிங் அந்த சேல்ஸு அந்த மாதிரி இதில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து திடீர்னு தோணித்து, ஓகே இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறத விட நம்ம வெளியில் போய் செஞ்சோன்னா நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வந்தால் சில டைம் குறைச்ச இதுதான் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது. நாம் இறங்கி கஸ்டமரை தேடினோன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு முயற்சியும் நம்மளோட விடாமுயற்சியும் கூட நமக்கு பலன் தரும் அப்படின்னு நினச்சி தான் டைரக்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர கஸ்டமரையே போய் பார்க்குறது. ஸோ இப்போ ரீட்டெயிலாக இருக்கிறச்சு ரீட்டெயில் கஸ்டமருங்கிறது ஒரு நம்ம இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில், நம்ம இருக்கிற கடையில், நாம் இருக்கிற இடத்துல வந்து கஸ்டமர் நம்மளை தேடிட்டு வருது. அதில் நம்ம திறமையை காமிச்சு அவங்கள்ட்ட நம்ம பொருளை விற்கிறதுங்கிறது ஒரு இதுனா, நம்ம இறங்கி அவங்கள தேடி போனோன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு அந்த இது பிடிச்சதுன்னா போய் பார்க்குறது, போய் தேடுறது, போய் பேசுகிறதுன்னு நமக்கு பெட்டர் இது கிடைக்கும் வாய்ப்புகள் அப்படின்னு நினச்சி நான் என்னோடய லைனை மாற்றி அதில் நான் வந்து வெற்றியும் பெற்றிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போகிற வழிக்கு நமக்கு கிடைக்கலன்னா, அதாவது அது என்ன சொல்கிறது, நம்ம வழியில் அது வரலைன்னா அது போகிற வழியில் நம்ம போவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நம்ம திறமைகளை அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறம்பட மாற்றி அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து
வெற்றியை நோக்கி போகணும். அதுதான் இதில் இந்த ரைட்டர் நெப்போலியன் ஹில் வந்து பேசியிருக்காரு இந்த இதில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. தேங்க் யூ.